மதுரையில் 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை எழுதி தரும்படி துணை மேயர் மிரட்டுவதாக மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். மதுரை மாநகர் ஜெயின்புரத்தை சேர்ந்தவர் வசந்தா. இவருக்கு முருகானந்தம் என்ற மகன் உட்பட 6 பிள்ளைகள் உள்ளனர். குடும்ப சூழ்நிலை காரணமாக வசந்தா அதே பகுதியில் உள்ள குமார் என்பவரிடம் தனது வீட்டை அடமானம் வைத்து 10 லட்சம் கடன் வாங்கியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடனை முழுமையாக செலுத்திவிட்டதாகவும் கடன் பத்திரத்தை ரத்து செய்யும்படி வசந்தா குமாரிடம் கேட்டுள்ளார். அதற்கு குமார் வீட்டை தன் பெயருக்கு எழுதி தரும்படி வற்புறுத்தியதோடு வசந்தா மற்றும் முருகானந்தத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது. எனவே குமார் மற்றும் அவரது கூட்டாளிகளான கணேசன், முத்து ஆகிய 3 பேர் மீதும் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் துணை மேயர் நாகராஜன் குமாருக்கு ஆதரவாக பேசி வசந்தாவை மிரட்டுவதாகவும் சாதி ரீதியாக ஆபாசமாக பேசுவதாகவும் வசந்தா சிசிடிவி ஆதாரங்களுடன் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார்.